நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி, ஜனவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 11:35 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி நட்சத்திரம். இன்று மாலை 4:38 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று மாலை 4:38 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:38 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். மேஷம் ராசி நேயர்கள், தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புகழ் மிக்கவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விஐபிக்கள் சந்திப்புகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லன்பு கொண்டவர்களை கண்டிப்பாக கூட வைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். அக்கம் பக்கத்தில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் எந்த ஒரு திட்டமும் இருக்கக்கூடும். இருந்தாலும் காசு பணத்தை விரயம் செய்துவிட வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் சொல்ல முடியும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் காரியம் ஈடுபடுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு படுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்பட்டு வெற்றியும் பெற முடியும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லும். காதலும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று மாணவர்கள் முழு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மாணவர்கள் சில பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் தெரிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு எதிலும் மன அமைதி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடுங்க. செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. இன்று மனமிட்டு அனைவரிடத்திலும் பேசுவீர்கள். பாதுகாப்பு நடைமுறையை இன்று நீங்க பின்பற்றுவது நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
கொஞ்சம் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபராசினியர்கள், அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சில எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாவதில் கால தாமதம் இருக்கும். அயல்நாட்டு முயற்சியில வெற்றி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். இந்த எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்க பயப்பட வேண்டாம். பொருளாதார மேம்பாடும் உண்டாகும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணர வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைபயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதில் குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையாக செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்தியை, இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் இன்று பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். ரோகிணி, இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றமான சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. அயல்நாடு செல்லக்கூடிய முயற்சி கூடிய வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்வீர்கள். மிருக சிரிஷம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்கள் பேச்சை ஏற்றுக்கொள்வார்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நடை போடுவார்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள், இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதலாகவே பணமரம் என்று இருக்கக்கூடுங்க. கடைசி நேரத்தில் இன்று எதையும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டி முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கும். பொருளாதார மேம்பாடும் உண்டாக கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. நேரம் தவறி மட்டும் உணவு உண்ண வேண்டாம். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள், நிலையான வருமானத்திற்காக ஒரு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சுய தொழில் செய்யலாமா, வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை இல்லை. காதலை நீங்க அமைதி நிலையை அடைய வேண்டும். பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு நல்லதொரு விஷயங்கள புரிதல் ஏற்படக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பாடங்களில் மட்டும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும்
நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று உங்களுக்கு நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லணுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பணிகளை விரைவாக நீங்க செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுடைய மனம் கண்டிப்பாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. திருவாதிரை. சகோதர சகோதரியிடம் பார்த்து பேசுங்கள். சில கோபங்கள் உருவாகத்தான் செய்கின்றது. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். என்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. புனர்பூசம். காசு பணத்தை நீங்க பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். செயல்களை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். என்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். புகழ் கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். அடுத்தவர் நலனின் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்கின்றது. மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். வேலை பளு ஆகியவை கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள், கிண்டல், கேலி பேச்சுக்கள் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் கடமைகளை நீங்க கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். குடும்ப கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாக கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று பெண்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் வீண் விரோதங்களை வளர்த்துக்கும் கொள்ள வேண்டாம். எது சரி என்று படுகின்றதோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். மூட நம்பிக்கைகளை கூட கவனம் வேண்டாம். முழு கவனம் படிப்பில் மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அரசாங்கம் தொடர்புடைய காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிக சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் வெளிப்பட கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடி ஆகக்கூடும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். இன்று பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. அனைவரும் பெருமிதம் கொள்ளும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. இரவு நேர பயணங்கள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம். இன்று மனம் விரைவாக செயல்படக்கூடும். செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. எதையும் தைரியமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை நடத்தி காட்டுவீர்கள். சிம்மம். சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. யோகமான நல்ல நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு
புகழ் கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். சுகங்களும் சந்தோஷங்களும் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். சுற்றத்தாருடைய நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கடந்த சில நாட்களாக தாமதப்பட்டு வந்த காரியம் சூடு பிடிக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். வேலை பளு உங்களுக்கு கொஞ்சம் இருக்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வீண் விவாதங்களை நீங்க தலையிடாமல் இருக்க வேண்டும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பது நல்லது. அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள், கேலி கிண்டல் பேச்சுக்கள் போன்றவை ஏற்பட கொடுங்க. கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். குடும்ப கஷ்டம் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாகக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. என்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம் என்று சிம்ம ராசினியர்களுக்கு பிரச்சனையிலிருந்து தீர்வு காணும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் நிற்க பாருங்கள். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். முடிவுகளில் தெளிவிருப்பது நல்லது. என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கவே கூடாது. கல்வியில் மட்டுமே உங்களால் சாதிக்க முடியுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதினால் ஓரளவு சிரமங்கள் எதுவும் இருக்காதுங்க. பூரம் நடக்கின்ற காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவரை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க யோசித்து செய்யும் காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். உத்திரம் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கொடுங்க. பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக இருக்காது. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முடிவு பண்ணுங்கள். நிதானமாக முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கான முடிவுகளை வெற்றி இருக்கும். தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான சூழலும் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். கன்னி ராசினியருக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடுங்க. முன்னேற்றமும் அதிகரிக்க கூடும். முக்கிய புலிகளின் சந்திப்பு ஏற்படக்கூடும். பொருளாதார நிலை சீராக உயரக்கூடுங்க. நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு காரியம் விரைவாக நடைபெறக்கூடும். இன்று அக்கம் பக்கத்திடம் சண்டைகள் ஏற்பட்டாலும் பெண்ணை சரியாக கொடுங்க. கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாகும். தொழில் வியாபாரத்தின் நண்பருடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று
கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். காதல் துரிதமாக செயல்படுவீர்கள். குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் வீட்டு காரியம் விரைவாக நடைபெறக்கூடும். முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடும். என்று நீங்க தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன தைரியம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். யோகமான நல்ல பலனும் வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம். என்று தொழிலில் லாபம் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. என்று நீங்க நிதி நிலைமையை சீர்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. பைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனம் இருப்பதும் நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எப்படியாவது வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்கின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மதிய வேலையை கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் சோர்வாகத்தான் காணப்படக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். யோகங்கள் ஏற்பட யோசித்து செயல்பட வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் ஒன்று முடியாமல் போகலாம். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்ப பெரியவர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு சரி செய்து முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சில பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களும் கண்டிப்பாக சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனமாக அனுப்ப வேண்டும். என்று பெண்கள் நிதி நிலைமை சீர்படுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுய கௌரவம் உண்டாக கொடுங்க. பெண்கள் என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷமாக செயல்படுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை நீங்க அமைதி நிலையுடன் எதையும் கடைபிடிக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சுவாதி. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சுய கௌரவம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். விசாகம். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். தெளிந்த நீருடை போல் மனம் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு
கற்பனை உலகில் மிதந்து காணப்படக்கூடுங்க. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க வியாபார நோக்குடன் காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல தகவல்கள் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பால் சில பிரச்சனைகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். முயற்சிக்கான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தங்கு தடங்கள் இன்றி எதிலும் ஈடுபடுவீர்கள். தேவையற்ற முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. மன கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்ன சொல்ல முடியும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். காதல நீங்க பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. கூடுதலான பணமரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் என்று ஏற்படக்கூடும். காரியங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம், சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். நியாயமான விஷயங்களை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கேட்டை, கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயல்கள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க அபாரமான திறமை கொண்டலாக இருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். தனுசு ராசினியர்களுக்கு பெரிய அளவில் இன்று பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. நளினமாக பேசி காரியங்களை சாதித்து விடும் நாளாக கூட இருக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரையும் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்லதொரு முடிவு எடுக்க கொடுங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். திட்டங்கள் கூட கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வழக்கை நடத்துவீர்கள். உங்கள் சொல்லுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள், பேச்சை கேட்பார்கள். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இன்று பெண்கள் பயணங்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்து நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம்.
நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் நிதி நிலைமை சீர்படும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று நீங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்திராடம் இன்று வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கூடுதல் பண வரவு இருக்குங்க என்று நீங்க சிரமங்களை தவிர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று அனைவருடைய விஷயத்திலும் தலையிடுவீர்கள். அது மட்டும் வேண்டாம், எல்லோர் விஷயத்திலும் தலையிடுவதனால் மனக்கவலை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியமாக செயல்படுவதுதான் எதிலும் வெற்றி இருக்கும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். யோகமான நாளாக நீங்கள் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கூட கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள் என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியுங்க. அவசர முடிவுகள் மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். நிலையான வருமானத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்க மனசுக்குள் கண்டிப்பாக சந்தோஷம் கூட்டும். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை கூட கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். இன்று முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். மகரம் ராசினியர்களுக்கு மதிப்பும் மிக்கவரின் நட்பு கிடைக்கும் நாளாக இருக்க கூட்டம். தேவையற்ற சில பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நன்மைகள் தேடி வருவதற்கு இறைவனை முழுமையாக நம்புங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று தேவையான உதவிகளை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். சரி வருமா சரி வராதா என்று சிந்தித்து செயல்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சுலபமாக செய்ய பாருங்கள். பெற்றோரிடம் ஆலோசனை கேளுங்க. நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும் நாட்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இனிமையாக பேசி காரியங்கள் சாதித்து காட்டுவீர்கள் என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் சின்னதாக
மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வதுதான் சிறப்பு. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணங்களும் வெளிப்பட கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனமாக பரிமாறுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். அவிட்டம், தயவு செய்து குழப்பம் என்பது இருக்கவே கூடாது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். யாருக்கும் இன்று நீங்க உதவியில் செய்கிறேன் என்ற பெயரில் எதையும் செய்துவிட வேண்டாம். பக்குவமாக எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. இன்று கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கவலைகளை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இன்று சகோதர சகோதரியிடம் பார்த்து கனிவாக பேசுவீர்கள். நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். யதார்த்தமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்குங்க. இன்று உங்க மனசுக்குள் எதிலும் சந்தோஷம் கூடுமலாக இருக்கக்கூடும். வேக்கம் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படுகின்றது. தனித்துவமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதினால் நல்ல ஆலோசனையை பெற முடியும். என்று பெண்கள் சுய தொழிலில் லாபம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்களுக்கு இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. பெண்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. அது மட்டுமில்லை, பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்குங்க. யதார்த்தமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்பாடுகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக நீங்க அணுக வேண்டும். யாருக்கும் இன்று அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்கிவிட வேண்டாம். கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் இன்று முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை தெளிவாக நீங்க செயல்பட வேண்டும். மனம் அமைதி குறைமடியான விஷயங்களை தலையிட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கவலையை மறந்து செயல்படுவது மட்டும் மிக நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று கொஞ்சம் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். யாருக்கும் இன்று வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். போராட்டாத்தி இன்று இனிமையாக பேசி படுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் நீங்க தைரியமாக ஈடுபடுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மீனம் ராசினியர்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். அவ்வப்போது முன்கோபப்படுவீர்கள்.
அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். யாருடைய பிரச்சனைகளும் தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நளினமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. தெளிவா தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். உங்களை பார்த்து உங்களை சிலர் பின்தொடருவார்கள். நல்ல மனசையும் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டு கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புதுவிதமான யோசனைகள் தோன்றும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பங்கு சந்தைகளில் கூட லாபம் கிடைக்கும். நல்ல முதலீடுகள் செய்வதற்கு பழகிக் கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது என்று மட்டுமில்லை, என்றுமே உங்களுக்கு சிறப்பு. என்று பெண்கள் செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு சில விஷயங்கள்ல குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாள்ல கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேற முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பு மேலோங்கி விட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று நீங்க இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. யோகபித்த வரவேற்பையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். என்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உத்திரட்டாத்தி. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.